இதை தொடர்ந்துனா நம்ம வந்து நமக்கான அரசியல் எப்படின்னா இருக்குது, நம்ம கம்யூனிட்டிக்கான அரசியல் எப்படி இருக்குது, நம்மளுடைய அரசியல் எதுக்காக எப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நமக்கான குரல் கொடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து 8% வாக்கு வாங்கிடுறாரு, நம்மளை எதிரியாக காட்டி. அப்போ நாளைக்கு அந்த 8% வாக்கு வாங்கின அந்த கட்சியோட உறவு வச்சுக்கணும்னா நமக்கு ஆதரவாக பேசக்கூடாது. பேசுனா அவன் என்ன பண்ணுவான்? கத்துவான், எதிர்ப்பான். ஆமாம். அப்போ நமக்கான குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் களம் இல்லை. யாருமே எந்த கட்சியும், நான் இதுக்கு முன்னாடியே நமக்கு யாரும் எதுவும் செய்யல, இனிமேலும் யாரும் எதுவும் செய்ய போறது இல்லை. ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு வடுகர் இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு, எம்பிசியில் டிஎன்டி டிஎன்சியில் உள் இடஒதுக்கீடு என்ன கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கொடுக்கல. இந்த சமுதாயம் வந்து இதே ஆளுங்கட்சி எதிர்கட்சி, மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி மத்தியில் இருக்க எதிர்கட்சி 60 ஆண்டுகாலமாக ஓட்டு போடுறோம். எங்களுடைய வாழ்க்கை தரம் 1% கூடலைங்க, 1% கூடலை. மாதம் மாதம் உழைச்சாதான் காசு, உழைச்சாதான் வீட்டில் அடுப்பெரியும். இப்படி தான் உழைச்சி நொந்தா தேஞ்சு போயிட்டுருக்கோம். அரசியல் களம் நமக்கு சாதகமாக இல்லை, நமக்கு மரியாதை இல்லை. இதற்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், நாம் நம்மளுடைய வாக்கை நமக்கு போட்டு ஒரு தடவை காட்டினா நம்ம மேலே தன்னால் மதிப்பு வரும். இவங்க நம்ம கூட இல்லை, அப்போ அவனுக்கு அது இழப்பு தானே. கண்டிப்பாக அவன் நம்ம கூட இல்லைன்றனால அவனுக்கு இழப்பு வரதை அவனை உணர வைக்கணும்ல. கண்டிப்பான முறையில். அதுதான் அதுக்கான முயற்சி தான் சந்தோஷ் இப்போ நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம்.